அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 12/6/2025. பிரதமை திதி மதியம் 2:28 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மூலம் நட்சத்திரம் இரவு 9:57 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? மகான்களை தரிசிக்க, வெற்றிலை பயிரிட, சிகிச்சை தொடங்க, நோய்க்கு மருந்துண்ண, உழவு உழ, விதை விதைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தவறான வழியில் சேர்த்த செல்வமும் தகுதியில்லாத மனிதனின் சகவாசமும் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைத்துவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நேர் வழியில் சம்பாதிப்போம், நேர்மையாக இருப்போம். அது மட்டும் இல்லை, நல்லவங்களுடைய நாம் சேருவோம், நல்லவங்களுடைய நட்பை நாம் பாராட்டுவோம், நல்லவங்களோட சேர்ந்து நல்லதை செய்வோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நல்வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள், நேர்மையாக சம்பாதித்து எல்லோருக்கும் உதவக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், செலவினங்கள், சின்ன சின்ன கருத்து மோதல்கள், குடும்பத்தில் முணுமுணுப்புகள், சலசலப்புகள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. 2-3 நாளாக முடியாத சில வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கூட இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள் கூட வலிய வந்து இன்றைக்கி பேசுவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனச்சங்கடங்கள் அதெல்லாமே சரியாகி பாசம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக லாபம் கிடைக்கும். சின்ன சின்னதாக வேலையாட்களும் நல்ல விதத்தில் அமைவாங்க. கூடுதலாக பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அந்த பேரை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றிப்பீங்க. உங்களுக்கு ராசியாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. அவங்க எதிர்பார்த்த காலேஜிலேயே இடம் கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, முள் குத்திவிட்டது என்று முள்ளை குறை கூறாமல், தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களே
புத்திசாலிகளாகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஏதாவது தவறுதலாக உங்களுடைய முடிவு அமைஞ்சிருச்சுன்னா உடனடியாக அதை மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்களே தவிர உங்களையோ மற்றவங்களையோ குறை கூறிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டே வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். கோபப்படக்கூடாதுன்னு அடக்கி வாசித்தா கூட ஆத்திரம் வர்ற மாதிரி எதையாவது சொல்லி விட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காட்டுவாங்க, அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பொறுமையாக ரொம்ப நேரம் இருந்துட்டு திடீர்னு அப்படியே பொங்கி எழுந்து சேர்த்து வச்சு எல்லா கேள்வியும் கேட்டிங்கன்னா அதனாலேயும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அந்த தொடர்ந்து பொறுமையாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். அதனால் 4 மணி நேரம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் 4.5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கெடுத்துடக்கூடாது. இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபார உத்தியோக விஷயங்களில் கூட இன்றைக்கி அவசரப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி தலைக்கவசம், சீட் பெல்ட்டு அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தேவைப்படுதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இளமையும் நல்ல நேரமும் இருக்கும் பொழுது வாழ்க்கை புரியாது. ஆனால் வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு உதவி செய்வதற்கு இளமையும் காலமும் ஒத்துழைக்காது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சின்ன வயசுலேயே பக்குவப்பட்டு இருக்கக்கூடியவங்க, இளமை காலத்திலேயே முதுமைத்தனமாக யோசிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி நல்ல நேரம் இருக்கும் பொழுதே 4 பேருக்கு உதவக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு தூக்கம் இல்லாமல் போகும். அதிகமாக உழைச்சுன்னு இருக்கோமே, இப்படியே நம்ம காலம் போயிடுமோன்னு சில நேரங்களில் நினைக்கவும் தோணுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கார், 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டுங்க. கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மூலமாக பழைய கடனை பைசல் பண்ணுறது, புது இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களால சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேலையில் இருந்துக்கிட்டே நம்ம சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, யாராவது உங்களை காயப்படுத்தும் பொழுது நீ அவர்களை கண்டுகொள்ளாதே, அதை நினைத்து வருந்தாதே. இதுதான் உன்னை காயப்படுத்துவதற்காக அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் நிகழ்வுகளாகும். ஆமாங்க, நம்மளை காயப்படுத்துகிறவங்க உடனே என்ன நினைப்பாங்க, நாம் அதை பார்த்துட்டு அப்படியே பொங்கி எழுந்து கோபமாக கத்தணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு கோபம் வர ஆரம்பித்து விடுங்க. ஆமாங்க, அதனால தாங்க இடம்பொருள் ஏவலறிந்து ராஜதந்திரத்துடன் வேலை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பில் இருந்த சோர்வு களைப்பெல்லாமே விலகும். சுறுசுறுப்பாக இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்திருந்த தொகை கையில் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் சலசலப்புகள் விலகி சந்தோஷமாக கலகலப்பாகவும் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் நல்லதெல்லாமே நடக்கும். வீடு தேடியும் வந்து உதவுவாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாங்க. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சூரியன், புதன், இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு பணவரவு அல்லது உதவிகள் அல்லது வேறு ஏதாவது புதுசாக அப்ரூவல் வாங்கிறது அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ளூ, அதாவது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அடுத்தவர் வாழ்க்கையை கெடுத்து எந்த உல்லாச ஊஞ்சலும் ஆட முடியாது. ஏனென்றால் முன்னாலே சென்ற ஊஞ்சல் பின்னாடியும் வரலாம், தூக்கியும் எறிந்து விடலாம். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க சொத்துக்கு நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்க. மற்றவங்கள நாம் ஏமாற்றி வாழணுங்கிற அவசியம் கிடையாது. நாம் சம்பாதிக்கிறது நமக்கு ஒட்டினாலே போதும். நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். அடுத்தவங்க வாழ்க்கையில் குறிக்கிறதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ஒரே வழி நேர்வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி சின்ன சின்ன கவலைகள் இருக்குங்க. மகளுக்கு இன்னும் சரியாக வர அமையலையே, மகனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையாக கிடைச்சா நல்லா இருக்குமே, வீடு கட்டின்னு இருக்கோம் ஆனால் இன்னும் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவலைகள் எல்லாமே இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நல்லதுங்க. அதனால் நேரம் கிடைக்கிறப்போ ஒரு முறை போய் வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தடங்களாகி இருக்கிற வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பண வரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களும் ஒத்தாசையாக இருப்பாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால எதிலையும் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் தான். சக ஊழியர்களும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. ஆனால் வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலருடைய கேள்விக்கு பதில் சொல்லவே கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி நடந்துங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சமயோஜித புத்தியுடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு அதெல்லாம் உங்ககிட்ட வருங்க. விஐபிகளும் உங்களிடம் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் நகர்ந்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வராது அப்படின்னு நினச்சிருந்த பணம் கூட கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வேறு ஏதாவது இடம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி யோகமான நேரம், நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி நல்ல வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷன் இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஊருக்காக வாழாதே, உனக்காக வாழ பழகிக்கொள். ஊர்க்காரங்க அப்படிங்கிறது ரயில் பயணம் போன்றவர்கள். அவங்கவுங்க நிறுத்தம் வந்தவுடன் அவரவர்கள் இறங்கி போய் விடுவார்கள். ஆமாங்க, ஆரம்பத்தில் எல்லாருக்கும் எல்லாம் நீங்கள் செய்துன்னு இருந்தீங்க. கையில் என்ன கிடைக்குதோ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட நன்றியோடு உங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் மாறிட்டீங்க. முதல்ல நாம் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வழியை பார்ப்போம். முதல்ல நாம் நல்லா இருப்போம். நாம் நல்லா இருந்துட்டு அப்புறம் 4 பேருக்கு நல்லது செய்வோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி திருமண வயதில் திருமணத்துக்கு வாழ்க்கை துணை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுக்கு மகனுக்கு நல்ல வாழ்க்கை துணை வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பெற்றோருக்கு இருந்து வந்த மருந்து செலவுகளும் இனிமேல் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துரோகம் செய்தவர்களை நீ பழி வாங்காதே, காலத்திடம் அவர்களை ஒப்படைத்து விடு. காலம் பழி வாங்கும் பொழுது அது மிக கடுமையாகவே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க ஏமாத்தினவங்க, துரோகம் பண்ணவங்க, சம்பந்தமே இல்லாமல் எதிராளியாக மாறினவங்க, உங்களை மட்டம் தட்டி பல இடங்களில் உங்கள் பேரை கெடுக்கிறவங்க, இவங்கள நினச்செல்லாம் நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்க. காலம் பார்த்துக்கும், கடவுள் பார்த்துப்பார். நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். நேரங்காலம் பார்த்து அவர் தண்டனையை கொடுத்துருவார்னு எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் ஒப்படைத்து விட்டு இனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். நாமும் 4 காசு சம்பாதிக்கணும், நாமும் முன்னுக்கு வரணும், இப்படியே இருந்துட்டோம்னா நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி சில முடிவுகளுக்கும் வருவீங்க. குடும்பத்தில் செலவுகளையும் குறைக்க பார்ப்பீங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டு சேமிச்சதுங்க, இந்த காசை நம்ம செலவு பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு பொருள் அடையாளமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமித்ததை வைத்து இன்றைக்கு ஏதாவது ஒரு பொருள் அடையாளமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அலுவலக சூழ்நிலை அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுக்கு நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் ஆன்மீகத்திலேயும் மனம் நாட்டம் கொள்ளுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நல்ல பாம்பு தொட்டவரை மட்டுமே தீண்டும், ஆனால் நல்லவர்களின் சாபமோ வம்சத்தையே அழித்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க யார் வாயிலையும் நாம் விழக்கூடாது, யாருடைய சாபத்துக்கும் நாம் ஆளாகக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நாம் செய்திருந்தாலும் அதை இறைவன்கிட்ட நம்ம மன்றாடி அதெல்லாம் தீர்த்துக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் உங்களுக்கென்று ஒரு தனி பாதை அமைத்து கொண்டு அறநெறியில் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மூலம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. முன்கோபம் வேண்டாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. வியாபாரத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், போட்டிகள் இருக்கும். பணவரவு லாபம் இதெல்லாம் குறைவாகத்தாங்க இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்கிறதுனால ஏதாவது பெரிய விஷயங்களில் போய் சிக்கிக்காதீங்க. உங்களை பற்றிய வதந்திகள் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும்.
அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே மாதிரி வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனம்தான் வாழ்வின் விளைநிலம். ஒருவரின் மனதை பொறுத்துத்தான் அவருடைய வாழ்க்கையே அமைகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்ல மனசோட 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவும் உண்டுங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்ததுனால அலைச்சல் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இனந்தெரியாத ஒரு பயமும் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா நேரத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தும் போட்டுறாதீங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மன சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி சகோதரங்களோட சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதனும் குருவும் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால யாரையுமே நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நேர்மையாக இருப்பது உங்களுக்கு குறைவான நண்பர்களை தரலாம், ஆனால் சரியானவர்களை பெற்றுத்தரும். ஆமாங்க, நேர்மையாக நாம் இருக்க சரியில்லாதவங்கள்லாம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் 10 பேர் இருக்கிறத விட 5 பேர் நல்லவங்களாக அமைஞ்சிருக்காங்க, 5 நல்ல நண்பர்களாக இருக்காங்கங்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்குங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் நேர்வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள், நேர்மையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே இன்றைக்கி நடக்குங்க. எதிர்த்தவங்க எல்லாமே இன்றைக்கி அடங்குவாங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில வேலைகள் விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள், வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ராசிக்குள்ளேயே ராகுவும் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய முயற்சிகள் முடங்காத வரை எதுவுமே முடங்காது. முயற்சிகள் தொடரட்டும், வெற்றிகள் வந்து விழும். ஆமாங்க, நாம் எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணுங்க. நீங்கள் அப்படி தாங்க, உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிடவே மாட்டீங்க. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்குங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானுடன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உயர்கல்வி மேற்கல்வி ஏதாவது அது சம்பந்தமான ஒரு யோசனை இருந்ததுன்னா அதெல்லாம் மேற்கொள்ளலாங்க. இந்த வயசில் போய் படிக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாங்க. விட்டதை மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. சின்ன சின்ன கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உடல்நலக்குறைவுகள் ஒரு பக்கம் இருந்துருந்தாலும் கூட விடாமுயற்சியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு, ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஜலதோஷம், காய்ச்சல் தொந்தரவு இதெல்லாம் சின்ன சின்னதாக விலகுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் கேதுவும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வீடு மன இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லைங்க, நண்பர் ரொம்ப வற்புறுத்தினார், அதனால் ஒரு கிரவுண்டு வாங்கணுங்க. அது மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனுக்குனால நல்ல பேர் இருக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.